அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் உடலில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு இதை பற்றி நம்ம பெருசாக எடுத்து பேசலாம். பட் பேசிக்காக உடலில் இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு, நோய் அப்படின்னாலே வந்து நம்ம 6ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோங்க. 6ஆம் பாவம் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒரு பாவம். ஒருத்தருடைய வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய பாவம், உடலில் இருக்கக்கூடிய நோய் தன்மை சொல்லக்கூடிய பாவம், கடன், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே 6ஆம் பாவம் தான் சொல்லும். இப்போ நம்ம நோய் வியாதியை பற்றி மட்டும் பேசுவோம். இப்போ வியாதிக்கு உண்டான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் பாவ உபநட்சத்திரம், நீண்ட நட்சத்திரம் 1, 6 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதருக்கு உடலில் வியாதி, டிசீஸ் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய விதி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஆய்வுக்காக ஒரு ஜாதகத்தை ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸில் 6ஆம் பாவம் துலா ராசியில் விழுந்திருக்குது. 6ஆம் பாவத்து உபநட்சத்திரம் சனியாக இருக்குதுங்க. இப்போ இந்த சனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதப்படி தனுசு ராசியில் விழுந்திருக்குது. சனி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. இப்போ இந்த சுக்கரனுடைய குறிகாட்டிகள் என்ன குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1, 2, 3, 5, 6 இந்த வீடுகளை வந்து குறிக்காட்டுது. பர்டிகுலராக நோய்க்கு உண்டான 1ஆவது வீட்டையும் 6ஆவது வீட்டையும் இந்த கிரகங்கள் வந்து குறிக்காட்டுது. அதனால் இவங்களுக்கு உடலில் நோய் பாதிப்பு தன்மை உண்டு. ஃபஸ்ட்டு விஷயம், வியாதியை பற்றி படிக்கிறதுக்கு உண்டான பேசிக்கான ரூல் இதுதான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இவங்களுக்கு உடலில் நோய் வரும்னு சொல்லியாச்சு. எந்த இடத்துல நோய் வரும், பர்டிகுலராக எந்த மாதிரியான நோய் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எது போல் அப்படின்னு நிர்ணயம் செய்யக்கூடியது அந்த 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம். இப்போ இந்த 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் எந்த ராசியில் விழுந்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம், இப்போ 6ஆம் பாவத்து உபநட்சத்திர சனி விழுந்திருக்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசிங்க. சரிங்களா? அப்போ தனுசு ராசி அப்படின்றது நம்ம உடல் உறுப்பில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புகள் அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ மேச ராசி அப்படின்றது தலை. அப்படியே ஒரு மனிதர் வந்து மேச ராசியில் அப்படியே தலையை வச்சு படுத்தாருன்னா அப்படியே மீன ராசியில் கால் வரைக்கும் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தனுசு ராசி அப்படின்றது நம்ம வந்து இடுப்புக்கு கீழே கால், தொடைப்பகுதி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறதால அந்த இடத்துல இவங்களுக்கு உடலில் நோய் பாதிப்பு தன்மை ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் பேசிக்காக அடிப்படைக்கு இதுதான் ரூலு. இதில் வந்து இன்னும் டீப்பாக கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. தசா புக்தியை கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த டைப்பில் நோய் வரும் அப்படின்றத தசையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். உடலில் எந்த பார்ட்டில் அந்த நோய் வருன்றது கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. நன்றி, வணக்கம்.